உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை மாநிலத்துக்கு சென்று விவசாயிகளுடைய போராட்டங்கள் நடத்தி வந்தார். விவசாயி கூட்டத்துக்கு போனால் விவசாயிகளை பற்றி பேச வேண்டுமே தவிர அதை விட்டு அவரோட உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு எப்போவுமே வேற ஒருவரோட பெர்சனல் விஷயத்தை பற்றி பேசுறது வழக்கமாகவே கொண்டுள்ளார். அதாவது டிவிகே விஜய் அவர்களை பற்றி, திரிஷாவை பற்றி இவர் பல முறைகள் எங்கே போனாலும் அதைத்தான் பேசுகிறார். ஒன்று சோபா மாடல் அப்படி ஆச்சு அப்படிம்பார், இல்லைன்னா சோபா போனது அப்படிம்பார், இல்லாட்டி திரிஷா வீட்டிலம்பார், இப்படியே இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இவர்கள் அரசியல் இருப்பது எதற்காக? நாட்டு மக்களை பற்றி நன்றாக பேசி அவர்களை ஒன்று புரிய வைக்கிறதுக்காகத்தான் இவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள். இவர்கள் இவர்களுக்கு பிடித்தும் பிடியாமல் இருக்கக்கூடிய நபர்களோட போட்டி போடுவதற்கு அல்ல இந்த அரசியல் களம். அரசியல் களம் என்பது நாட்டு மக்களுக்காக. அவர்களுக்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களை பற்றி ஒன்றும் பேசக்கூடாது. அது அவங்களோட சொந்த விஷயங்கள். அந்த சொந்த விஷயங்கள் அவங்க குடும்ப விஷயம் மாதிரி, இருக்கு. அவங்க பெர்சனலாக தனிப்பட்ட முறையில் தான் பேச வேண்டுமே தவிர எங்கே போனாலும் மைக்கு கிடைத்து விட்டால் விஜய் என்பவரை பெர்சனலாக தாக்குறது. அவர் திரிஷா வீட்டுக்கு போனாரா, சாப்பிட்டாரா, உக்காந்தாரா, இருந்தாரான்னு சொல்லி. அதாவது யாருக்கு யாருங்க இல்லை. எந்த நாட்டில் பலரும், அதாவது இவங்க தாத்தா அவர்களே பல வீடு வச்சுருந்தவர். அந்த மாதிரி எம்ஜிஆர் சும்மா ஒன்று இருக்கல, எம்ஜிஆரும் வச்சுருந்தார். இவங்க இந்த அரசியல் காலத்தில் இப்படி போன்ற பேச்சுக்கெல்லாம் இவங்களாம் அந்த காலத்தில் பேசிக்கிறவே கிடையாது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்கவங்க பிரச்சனையை அவங்கவங்களே நேரடியாக தீர்க்க முடியாமல் போய் மைக்கு கிடைச்சினாக்கா அந்த இடத்துல பேசுவது. அந்த ஒரு காரணத்தினால இன்று உதயநிதி ஸ்டாலின் இன்று கைது செய்யப்பட்டு இருக்கிறார். காரணம் என்னவென்றால் பெண்களை இழிவாக பேசிக்கொண்டு இருந்த ஒரு காரணத்தினாலே இவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். விஜய் என்பவரின் கூட்டாளி என்பதற்காக இவர் கைது செய்யப்படவில்லை. ஆனால் பெண்களை இழிவாக பேசக்கூடிய நபராக இருந்து இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். திரிஷாவை பற்றி இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய காரணம் என்ன? அவர் யார்? அவர் எதற்கு இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வருவானே, இவ்வளவு பிரச்சனைக்கு வருவானே? இரட்டை அர்த்தத்தில் ஒரு தனிப்பட்ட பெண்மணியை ஒரு அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பேசுவது மிகப்பெரிய தவறு.